என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமாறி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள ஆண்டவரே உமை தாழ்மையை கொண்டாடுவோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலிருந்து காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணிவரும் உமது வீட்டை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்ந்த அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு ஏசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்புக்குள்ளாக இந்த உப்பை பரிவிறக்கத்தில் புனிதப்படுத்தீர்கள். ஆண்டவரை உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். உப்பு கிடந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறார். உப்பூய் ஆகிய உடனிருந்து எங்களை இடையராக காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. Oh
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, இன்னின் வழிநடத்த ஒவ்வொரு திருமகனை இன்று பிறத்தாருக்கு வெளிப்படுத்தி கனிவுடன் மரமருள உம்மை ஏற்கின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிவுள்ளதாக உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. ஏற்கனவே கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. இறைவாக்கினர் எசாயா என்ற முதல் வாசகத்தில் மெசியா வருகையின் போது எருசலேம் நகரில் நடைபெறும் நிகழ்வுகளை இங்கே அழகாக பதிவு செய்கிறார். கடவுளின் மாட்சிமை ஒளியை கண்டு பிற இனத்தவர்கள் அந்த ஒளியை தேடி வருவார்கள். செல்வங்கள் தேடி வரும். அவர்களை கண்டு எருசலேம் நகர் அகமகிழ்கிறோம். அவர்கள் கடவுளை புகழ் பாடுவார்கள் என்று முன்னுரைத்ததை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும். காரிருள் மக்களங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் மேல் கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவின்றி உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளை தூக்கி வரப்படுவர். அப்போது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விரும்பும். கடவுளின் திறன் செல்வம் உன்னிடம் வளரப்படும். பிற இனத்தவரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேவா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுலடிய இன்று இரண்டாம் வாசகத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருளை பற்றி எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியின் வாயிலாக பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடல் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடல் பங்காளிகளும் ஆகியிருக்கின்றார்கள் என்று இயல்பும் இக்கருத்தினை கவனமுடன் செய்திருப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 2 முதல் 3 முடிய மற்றும் 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரிவிக்கப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடல் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பானாக. தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வார்த்தைகள் 1 தொடங்கி 12 முடிய. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 12 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். ஏரோது அரசர் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் யானைகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக கிடைத்திருக்கிறது, அவரது வெண்ணில் எனக்கென்றோ அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசர் கலங்கினார். அவரோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவர் எல்லா தலைமை குழுக்களையும் மக்களில் இருந்து மறைநூல் அறிஞர்களை கொண்டு கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவரிடம் விசாரித்தார். அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமில் யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களால் இஸ்ரேலில் 1000 ஆள்வோர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகள் அனைத்தும் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவரிடம்,
நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசர் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்தில் மேலும் நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக எடுத்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் வேலைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். யோரோவிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழாவை நாம் நிகழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மூவரசரின் திருவிழா என்றும் ஞானிகள் திருவிழா என்றும் இந்த திருவிழாவால் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்து திருவிழாவின் நிகழ்வுகளும் இன்றோடு நிறைவேறி வருகின்றன. இன்றோடு நாம் இந்த குடியில் எடுக்கிறோம். இந்த மலர்களை அனைத்துமே எடுக்கப்படுகின்றன. கிறிஸ்து திருவிழாவின் நிகழ்வுகளும் இன்றைக்கு முடிவுக்கு வருகின்றன. ஆக இப்பொருளை திருக்காட்சி திருவிழா, இதிலே கடவுள் தன்னை ஆட்சியாக வெளிப்படுத்துகிறார். நமக்கு நன்றாக தெரியும், நமக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் பாலனாக இருக்கின்றார். கிறிஸ்துவர்கள் தவறாக நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும்தான் அவர் ரட்சகராக மீட்பராக பிறந்தார் என்று சொல்லி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் தவறாக நினைக்கக்கூடாது. மாறாக அவர் எல்லா மக்களுக்குமாக இருந்தார். இந்த அகிலத்தின் அரசராக எல்லா மக்களுக்குமாக இருந்தார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவ மதத்தை தாண்டி மற்ற மக்கள் வருகிறார்கள். வருகிற மக்கள் எல்லாம் மிகப்பெரிய இடத்திலே தொடப்படுகிறார்கள். ஆண்டவரை தரிசனமாக காண்கிறார்கள், சாட்சி சொல்கிறார்கள். இந்த தெய்வம் கடவுள் எங்களுக்கு வாழ்வடைந்தார் என்று மக்கள் அதிகமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள் எல்லாம் பெருகி வருகிறார்கள். ஆகவே இதை உணர்ந்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருக்காட்சி கொண்டாடுகிறார்கள். எல்லா மக்களும் வேறுபாடு இல்லை, எல்லா மக்களும் அவர் தெய்வமாக கடவுளாக இருக்கிறார். இதை ஒரு கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வழக்கமாக மனிதனுக்காக தோன்றுகிற போது என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்படித்தான் ஒரு மனிதனுக்காக தோன்றினார். தோன்றிய ஒரு வழக்கமாக கதை எப்படி ஆரம்பிக்கும்? கடவுள் ஒரு மனிதன் தோன்றுகிறார். நம்ம கதை எப்படி ஆரம்பிக்கும்? பிள்ளைங்களோட கடவுள் இருந்தால் கடவுள் ஒரு மனிதனுக்காக தோன்றுகிறார். அப்போ அடுத்த என்ன கேட்ட வரும்? உனக்கு என்ன வேணும் கேள்வி அப்படி வரும் இல்லைங்களா? உனக்கு என்ன வேணும் கேள்வி. இப்பதான் சொல்லிட்டு ஆமா உனக்கு என்ன வேணும் கேள்விப்பார். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது? மனிதன் கேட்கிறார், கடவுள் உங்களுக்கு என்ன ஆசை, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு மனுஷன் கேட்கிறார். கடவுள் வித்தியாசமான ஆசை சொல்கிறார். எனக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும், எங்கேயாவது கூட்டு போகிறது. அவர்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. கடவுள் அங்கே கூட்டு போகிறார். மேட்ச் யாருக்கெல்லாம் நடக்குது? சீக்கிரம் கிறிஸ்தவர்களே நடக்குது. 2-2 நமக்கு நடக்குது. மேட்ச் விருப்பம் போய்க்கும். முதல்ல கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் கோல் போட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. எப்படி ஞாபகம் வச்சு ஹைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு. கிறிஸ்தவம் ஒரு கோல் போட்டோன்னே ஞாபகத்துக்கு மேலே போட்டார். மேலே போட்டு ஆரம்பத்தில் அதை முடிச்சு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் ஆரம்பம் செய்கிறார். அப்போ அந்த பக்கத்தில் கூட்டு போனவர் கிறிஸ்துவ டீம் மொத்தமாக இன்னும் அழகாக சப்போர்ட் பண்ணுறாரு. கடவுளை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு கிறிஸ்தவங்களுக்கு அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷம் இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு சீக்கிய டீம் அந்த டீமும் கோல் போட்டாங்க. அப்பவும் கேப்டன் மேலே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷமாக இருக்கும். ஆடி பாடி நல்ல கேட்கிறாரு. இப்போ ஒன்றும் புரியல. அவன் கேட்கிறாரு, நீ எந்த டீம்? எனக்கு ஒன்று தெரிஞ்சாகும், என்னோட எந்த டீம்? இப்போ நான் எல்லாருக்கும் முடியும்ப்பா. எல்லாருக்குமே பொதுவானவன் நான். எல்லாருக்கும் பொதுவானவன். கிறிஸ்தவம் உண்டு, சீக்கியம் உண்டு, இந்து மதம் உண்டு, முஸ்லீம் உண்டு, எல்லா மதங்களுக்கும் நான் பொதுவானவன்.
ஆகவே மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஒரு சிலர் அதன் பற்றி அறியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தலைவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் தலைவராக வந்தார், எல்லா மக்களும் வழிகாட்டியாக வந்தார். ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், அதற்காக நாம் எதிராக இருக்க என்பதல்ல. ஒரு சிலர் எல்லோரோடும் நல்லுறவு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நல்லுறவு இருக்கிறார்கள். அது பாராட்டக்கூடியது, அது மிகவும் பின்பற்றுவதற்குரியது. அந்த பண்பு என்பது நல்ல சிறந்த பண்பாக கல்லூரியில் படிக்கிற போது அல்லது அலுவலகத்தில் வேலை பார்க்கிற போது ஒரு சில கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் பழகுகிறார்கள், எல்லோரிடத்திலும் உறவோடு இருக்கிறார்கள். அவருடைய வீட்டுக்கு நிகழ்வுக்கு அந்த மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அது மிகவும் பாராட்டக்கூடியது. ஆகவே கத்தோலிக்க திருச்சபை இதை இன்னும் அதிகமாக ஊக்கப்படுவதற்காக பல சமய உரையாடல் எங்கே வைத்திருக்கிறது. பல சமயத்தை சார்ந்த மக்களோடு நாம் உறவோடு என்பதற்காக அதை வைத்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் காலத்தில் பார்க்கிறோம், பல சமயத்தில் பிறப்பு விழா எல்லா மதத்தை சார்ந்து அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள். நாம் எல்லோரும் வந்து என்று சொல்லப்படுகிறது. பொங்கல் விழா வருகிறது. பொங்கலிலே பல சமய பொங்கல் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதற்காக எல்லாரும் சேர்ந்து நாம் வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்தினார். ஆகவே நாம் நினைவில் இருப்பது என்ன? நாம் எல்லோரும் பொதுவானவர்கள். நம்முடைய கடவுள் எல்லாவற்றையுமே பொதுவாக இருக்கிறார். ஆகவே நெருப்பில் இருப்பவர்கள், பொறாமல் இருப்பவர்கள் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் நாம் எப்போதும் அரவணைத்து மிக சிறப்பாக கொண்டு போக வேண்டியது நம்முடைய மிக சிறப்பான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் இந்த திருக்காட்சியாக அதையை வெளிப்படுத்தினார். அன்புக்குள்ளே ஞானிகள் மூவர் வருகிறார்கள், மூத்த அரசர்கள் வருகிறார்கள். அவர்கள் நமக்கு சிறப்பான அருமையான பாடத்தை அழகாக கற்றுத் தருகிறார்கள். முதல்ல பார்க்கும்போது அவருடைய கவனம் முழுவதுமாக கடவுளை நோக்கி இருக்கிறது. நம்முடைய கவனத்தை சாதாரணமாக பார்க்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், இவற்றின் மேலே ஒரு சாதாரண முறையில் கவனம் இருக்கிறது. ஆனால் ஞானிகளுடைய கவனத்தை பாருங்கள், கடவுள் மீதான அந்த கவனம், அதை அடைவதிலே அவர்கள் கண்காணித்தல் என்பது மிகப்பெரிய வெற்றி. மனிதர்களாக நாம் சாதாரண முறையில் சாதாரண கவனம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் அழியக்கூடிய இந்த உலகத்தின் மீதான ஆசை மீது கவனம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஞானிகள் அவர்கள் கடவுள் மீதான அந்த கவனம் இருந்ததை நாம் இன்றைக்கு கடைபிடிக்க, அதை பிடித்துக் கொள்ள சிறப்பாக இருக்கிறது. பல்வேறு விதமான சோதனை வந்தது, இடர்பாடு வந்தது, தடைகள் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் கவனம் சிதறாமல் மிக சிறப்பான நிலையில் கடவுளை நோக்கி புறப்படுகிறார்கள். நம்ம கவனம் எப்படிப்பட்டது? கொஞ்ச நேரம் கூட நேரம் இடத்தை பார்க்கணும். ஒரு வருஷமா போயிடக்கூடாது, பண்ணி ஒரு சத்தம் கேட்டக்கூடாது, பண்ணி இதான் நம்ம கவனம். பாருங்க, சாதாரண முறையை மாற்றப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய நமக்கு அதாவது மனித பிறப்பிப்பது என்ன நினைக்கிறோம்? பணத்தை சேர்ப்பது, பொருளை சேர்ப்பது நினைக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மேலாக இருக்கிறது என்பதை ஞானிகள் வெளிப்படுத்துகிறார்கள், நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவருடைய கடவுள்கிட்ட வேண்டாம், கடவுளே எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் பணம் தாங்க, நான் மேலே வந்து திருப்பி தந்துடுறேன். கடவுளே 5 கோடி ரூபாய் பணம் தாங்க, நான் மேலே வந்து திருப்பி தந்துடுறேன். மேலே வந்து சத்தம் வச்சு பணம் ரெடியாக பார்த்து வாங்கிட்டு போகணும். பல நிலைகளிலே நம்முடைய எண்ணமும் இயக்கம் இப்படி இருப்பதன் காரணமாக இதை போன்ற தேடல் இருக்கும். ஒரு பையன் அவங்க அப்பாட்ட சொன்னான், எப்பா நம்ம நாளைக்கு பணக்காரன் ஆயிரும் அப்படின்னா. எப்படின்னா நாளைக்கு பணக்காரன் ஆகும்? எங்க மேத்ஸ் டீச்சர் பைசாவை எப்படி ரூபாயா மாத்தலாம்னு சொல்லி நாளைக்கு தான் முடிஞ்சிருப்பாங்க. நாளைக்கு பணக்காரன் ஆயிரும். வாழ்க்கையை பணிகளிலே சிறு வயதிலே எண்ணம் தான், சிறு வயதிலே அதன் போன்ற எண்ணம் இருப்பதன் காரணமாக அவனுக்கு எளிதாக மாறுகிறது. அவனும் ரொம்ப எளிதான முறையில் கடவுளுக்கு கட்டுப்படுகிறது. இந்த உலகமாக இருக்கலாம், உலகத்தின் திசையாக இருக்கலாம், அவற்றில் இருக்கிற கவனத்தை விட கடவுள் மீதான இருக்கிற கவனம் என்பது ஞானிகள் ரொம்ப சிறப்பாக கடவுள் மீதான நம்முடைய அவரை நோக்கி இருக்கிறார். பவுல் சொல்கிறார், ரோமியர் 12வது சொல்கிறார்,
அவர் மீது நம்முடைய கண் இருக்கிற போது ரொம்ப சிறப்பாக. ஏனென்றால் நம்முடைய சொத்து, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே கடவுள். அதுதான் திருப்பாடல் ஆசிரியர் அம்மா சொல்கிறார். திருப்பாடல் 16 சொல்கிறார், ஆண்டவரே நீரே என் உரிமை சொத்து, ஆண்டவரே நீரே என் உரிமை சொத்து. கடவுள் உரிமை சொத்தாக, கடவுள் செல்வமாக, கடவுள் எல்லாமே இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை கடவுளை நாம் பெற வேண்டும். அதை உணர்ந்துதான் அவர் சொல்கிறார் பிலிப்பியர் 4:3, என்னை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தே நான் பெறும் செல்வம். என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெறும் செல்வம். கொலோசியர் 3:1 பவுல் சொல்கிறார், ஞானம் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. அந்த மறைந்திருப்பதை மனிதர்கள் பல கண்டுபிடிப்பதில்லை, ஞானிகள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறார். ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ள. கொலோசியர் 2:3 பவுல் ரொம்ப அழகாக ஆட்சி வருகிறார். ஆக அந்த கடவுள் மீது நாம் சிறப்பான கண்களை முடியும்போது நம் வாழ்க்கை அடையாளம். திருப்பாடல் ஆசிரியர் 16 திருப்பாடல் 8 சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரை எப்போதும், ஆண்டவரை எப்போதும் வைத்துள்ளேன், என் கண்முன் வைத்துள்ளேன். எப்போ? காலையில், மதியம், இரவு, தூங்கும்போது எப்போதுமே ஆண்டவரை என் கண்முன் வைத்துள்ளேன். அதனுள்ளே ஒருவேளை உங்கள் கவனம் சென்று போய் கொண்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு கவனம் இல்லாமல் இருக்கலாம், கடவுள் பற்றிய காரியங்கள் கவனம் இல்லாமல் இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த ஞானிகள் கவனமாக இருக்க, அந்த கவனத்தோடு நடக்க சிறப்பாக இருக்கிறது. கடவுள் பற்றி கவனம், குடும்ப வாழ்க்கையில் கவனம், தொழிலில் கவனம், படிப்பில் கவனம், இதை எல்லாமே ஒரே திசையில் சென்றால், கவனத்தோடு சென்றால் மிக அருமையான நம்முடைய லட்சியத்தை அடையலாம் என்று ஞானிகள் சொல்கிறார். நீங்கள் வேற யோசித்து பார்க்கலாம், இப்போ ரொம்ப மறதி, ரொம்ப கவனம் இல்லாமல் நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக நல்ல கவனமான காரியங்களை செய்யணும் என்பதற்காக சொல்லுங்கள். கவனமாக இருந்தால் தான் அது சரியான போகிறவங்க தான் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்யணும். கவனசிதறல் வந்துட்டு வாழ்க்கையை போச்சு. கவனசிதறல் வந்துட்டு நம்முடைய ஆற்றல் எல்லாமே தவற போயிடும். நம்ம கடவுள் கொண்ட சக்தி எல்லாமே வீணா போயிடும். அவங்க ஒரு காரியத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு செய்ய முன்பாக பல மணி நேரம் செலவாகும். ஏன்? கவனம் இல்லை. அவை கவனத்தோடு நாம் செல்ல வேண்டும் என்று நாம் அதிகாரத்திலே பாடத்தை கற்றுக்கிறோம். இரண்டாவது பாடங்கள் ஞானிகள் அவங்க சொந்த நாட்டை விட்டு வராங்க, உலகத்தை விட்டு வராங்க, மொழியெல்லாம் புதுசு, இதெல்லாம் புதுசு, அதெல்லாம் விட்டுட்டு வருகிறார்கள். ஒரு பாதுகாப்பு தன்மை அங்க அவங்க ஊர்ல இருக்கும்போது, அவங்க இடத்துல இருக்கும்போதெல்லாம் ஒரு பாதுகாப்போட தாங்க. இங்க வருகிற போது ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை, அந்த இடத்தை தாண்டி வருகிறது என்பது ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை. அப்ப அதெல்லாம் யாருக்கு வராங்க? அதோடு நம்பி அதுக்கு ஒரு சவாலான இடத்துக்கு பார்க்கணும். என்ன நடக்கும் தெரியாது, இந்தி பார்க்கிறாங்க, திடீர்னு மறையுது, ஏமாற்ற வரலாம். அவங்க எடுத்த முயற்சிக்கு ஒரு பலன் இல்லாமல் போகலாம். ஆனால் இருந்தாலும் துணிவு, இருந்தாலும் செயல்படுத்துவேன், இருந்தாலும் அதை முடித்து காட்டுவேன் என்று போவது மிகப்பெரிய பல குண்டு சக்திகளே போய் ஓடுகிறார்கள். ஒரு பாதுகாப்பான தன்மைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். குளிரா முயல் போவேண்டாம், அல்லது ஒரு காரியத்தை செய்ய முடியாது, அதை தாண்டி ஒரு சவாலான காரியத்துக்கு மனிதர்கள் பல புறப்படுவதில்லை. காலையில் சோறு உறக்கம், அவ்வளவுதான். இதான் வாழ்க்கை. மனிதர்கள் சாதாரணமாக இருந்து போகிறார்கள். அதல்ல, ஒரு பாதுகாப்பு தன்மை, ஒரு சவால், அதில் ஏமாற்ற வரலாம். அவங்க இருந்தால் துணியோடு புறப்பட்டு போகிறார்கள், அங்கே வெற்றியை சொல்கிறார்கள். இதெல்லாம் யார் மீது நம்பிக்கை வைத்து போறாங்க? கடவுள் மீது நம்பிக்கை வைத்து போறாங்க. கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? அங்கே போய் பார்க்கும்போது கடவுள் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட கடவுளை பார்க்கிறாங்க? பிறந்த குழந்தை எப்படி உதவி பண்ண முடியும்? ஆனா அவங்களுக்கு தெளிவா தெரியும், இவர் தான்
குழந்தை பாருங்க, அவங்க வணங்குறது எப்படி? விடிஞ்சா கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிற போது நல்ல கல்லர் கண்டுபிடித்தான். இன்னொருத்தன் நகைக்கிறார், இவர் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, அவரை சிலுவையில் கொண்டு கொள்கிறார்கள், அவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி அவரை பற்றி புரியாதவன், அந்த தெய்வீக தன்மை, அவருடைய சர்வ வல்லமை பற்றி புரியாதவர் நகைக்கிறார். தெரிந்தவன் சொல்லுகிறான், பாருங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பேரின் மகிமை எனக்கு தாருங்கள், அந்த பேரின் மகிமை தாருங்கள் சொல்லி தெரிந்தவர் புரிந்தவர் அவருடைய அந்த அதிகாரத்தை, அந்த பவர்ஃபுல் மெஸ்ஸியாவை கண்டுபிடிக்கிறான். குழந்தைதான், அந்த குழந்தைக்கு உதவி தேவைப்படுகிறது, குழந்தையை பராமரிக்க ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆனால் இருந்தாலும் அதை கண்டுபிடித்தார்கள், இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் மெஸ்ஸியா கண்டுபிடித்தார்கள். மெஸ்ஸியா ஒரு காலம் பலவிதமான சவால்களை சிறப்பாக அந்த பொருளே நம் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பலகைகளை பார்க்கிற போது இளங்குழந்தையே இருக்கக்கூடாது. நிறைய பல இடங்களில் போய் படிக்க போறோம், திறமையை வளர்க்கிறோம், ஆற்றல்களை பெருக்க வேண்டும், குண்டு செட்டுக்குள்ளே ஓட்டக்கூடாது. சில திருமணம் பார்க்கிற போது பெரிய ஊர்களை பார்க்க அளவு பொருள் பார்க்கணும், அளவு பொருள் பையன் அளவு பொருள்லாம் கொண்டுடுவான். ஏன்னா அந்த சேஃப்டியை விட்டு போயிருப்பாங்க. நாங்கள் என்ன சொல்றாங்க, நேரம் நல்ல தண்ணி இல்லை, அதுக்குள்ளே தான் கிடக்கும். அதையும் தாண்டி வெளியே போகணும், அதையும் தாண்டி பல காரியம் செய்யணும். படிக்கிற பிள்ளைகள் யார் போனோம், என்னுடைய பாதுகாப்புள்ள தன்மையிலிருந்து ஒரு பாதுகாப்பு தன்மை சவால், அது செய்வதற்கு தயாராகணும், புறப்படணும், அதை செய்வதற்கான ஒரு ஆசை. அதுக்குள்ளே கிடக்கூடாது, அதுக்குள்ளே கூலி கிடக்கூடாது, அதையும் தாண்டி வெளியே வரணும். அந்த வெளியே வருவதற்கான வல்லமையை, நம்பிக்கையை கடவுளுக்கு தர வேண்டும். போன வருஷம் செஞ்ச செயலையெல்லாம் இந்த வருஷம் கிட வேண்டும் அப்படி இல்லை. வித்தியாசமா சவாலான காரியங்கள் எல்லாம் செய்யணும். அது நமக்கு தெளிவா தெரியாது, ஏமாற்ற வரலாம், அது தோல்வி வரலாம். ஆனால் நம்பிக்கையோடு போகிறது, ஏமாற்றம் தோல்வி எல்லாம் தவிர்ப்படியாக உடைக்கப்படுகிறது, இல்லாமல் ஆகிறது. மிகப்பெரிய வெற்றி என்பது சிறப்பாக வருகிறது. அப்ப அந்த கடவுளுடைய நம்பிக்கை சிறப்பாக இருக்கும். நமக்கு கடவுளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது நைட்ஸில் வெட்டி வெட்டி அடிப்பதுங்களா சொன்னாங்க. பீஸ் போனது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி அதே மாதிரி கொஞ்ச நேரம் நம்பிக்கையோட அவ்வளவு காணாம. இப்போ உங்க முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை வந்த மாதிரி தெரியுது. ஆனால் புதுசு முடிஞ்ச பிறகு ஒரு மன்னர், அவர் நல்ல பெரிய பங்களா போடுறாரு. அந்த ஊர்ல வாழ்ந்த இன்னொருத்தரும் அவருக்கு ஒரு பங்களா, அந்த மன்னரோட நல்ல பெரிய பங்களா கட்டிட்டாரு. இவர் ஊரோட எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு கெட்டாமல் ஒரு கேள்வி இருந்தது. ஒரு நாள் அந்த மக்களுடைய ஓனர் வெளியே போயிட்டாரு. திடீர்னு வந்து பார்க்க தீக்குச்சி இருக்கு. இவருக்கு எவனோ வந்து பணம் நம்ம வீட்டுல தீ கொடுத்தாங்க. அப்படியே ரொம்ப அழுது கதறி ஒண்ணுமில்லாம போயிட்டாரு. மூத்தமா ஓடிருந்தான். எப்பா ஒன்றும் கவலைப்படாங்க, மன்னர் வாங்கிட்டார், அரசர் வாங்கிட்டார், நம்ம கட்டின செலவோட 3 மடங்கு கூட அதை வாங்கிட்டாங்க. நல்ல அழுது தான் பார்த்தீங்கன்னா. இப்போ என்னாச்சு, நல்ல சிரிக்க ஆரம்பிச்சான். நல்ல சிரிச்சு இந்த பக்கத்தில் ஆடெல்லாம் பார்த்து, நான் பெரிய பங்களா கட்ட போறேன், இதோட 3 மடங்கு பரிசை கட்ட போறேன். நல்லா சிரிச்சு இருக்கும்போது இளையமகம் ஓடிடுவாங்க. இளையமகம் ஓடின்னு சொன்னா, எப்பா மன்னர் வாங்குறது சரிதான், நம்ம இன்னும் பத்திரமும் போடல, அவர் இன்னும் பணமும் தரல அப்படின்னு சொன்னதான் பரவாயில்ல. திரும்ப ஒரே அழுக, திரும்ப ஒரே அழுக தண்ணீர். பாருங்க, இதே போலதான் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும். கொஞ்சம் லைட் எரியும், கொஞ்சம் எரியும். இதே போல அல்ல, தொடர்ச்சியாக இருக்கிறதுனால நம்பிக்கை இருக்கிற போது எவ்வளோ பெரிய சவால், எவ்வளோ பெரிய பாதுகாப்பான தன்மை வருகிற போது எளிதான சாதனை. நம்ம ஆண்டவர் இயேசு அவருக்கு என்ன பாதுகாப்பு இருந்தது? ஒரு வீடு இருந்தால், சொத்து இருந்தால், நல்லது இருந்தால். ஆனால் எவ்வளோ பெரிய சவாலை அவர் மேற்கொள்கிறார். யூதர்கள் பொல்லாதவர்கள், அவர்கள் ஆட்சியுரிமை பெற்றவர்கள், அதிகாரம் இருந்துச்சு, அவங்ககிட்ட தான் சக்தி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை எதிர்த்து
அதை எதிர்த்து நமக்காக வந்தார். அப்படி இருக்கிற அந்த ஆண்டவருக்கு என்ன சொத்து தருவாங்க? மத்திய நற்செய்தி 8வது அதிகாரம் 20வது சொல்கிறது, நரிகளுக்கு மருந்து குடிக்கும், வானத்து பறவைகள் கூடுதல் உண்டு, அந்த மாநிலங்களுக்கோ நரிகளுக்கு கூட மருந்து குடி உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுதல் உண்டு, அந்த மாநிலங்களுக்கோ பாதுகாப்பற்ற தன்மை, எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஆண்டுகிறார். அவங்க சீரகுழு 12 பேரை வச்சிருந்தாரு. 12 பேரை வச்சுட்டு ஒரு கட்டத்தில் அப்படி திரும்பி பார்க்காரு, வடிவேல் கதலாம் இப்படி திரும்பி பார்க்காரு, இந்த காலத்து மேல போட்டாங்க. அப்படிப்பட்ட ஆண்கள் தான். ஒரு பாதுகாப்பே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய சவாலை ஏற்றுக்கொண்டார். மிகப்பெரிய சவாலை அவங்க நாமும் முடிச்சதுக்குள்ளே இருக்க ஓட்டக்கூடாது, மனைவியே செய்யக்கூடாது. புதியது சவாலானது. மிகப்பெரிய விதத்தில் நம்முடைய திறமைகளை விரித்துவிட வேண்டும். நம்ம எப்போது விரிகிறோம், நம்முடைய திறமைகள் ஆற்றல்கள் மிகப்பெரிய விதத்தில் பறக்கிற போதான் விரிகிறோம். ஆகவே விரிக்க வேண்டும், ஆற்றலை மண்டலப்படுத்த வேண்டும், திறமையை திறந்து விட வேண்டும். இப்படி மிகப்பெரிய சக்தியை எல்லாம் பறந்துவிட வேண்டும். அதற்கு ஞானிகள் அப்படி போகிற போது பாதுகாப்பட்ட தன்மை உண்டு, எதிர்பாராத சூழல் உண்டு, எல்லாம் வரும். ஆனால் துணிந்தவர் எல்லாவற்றையும் சாதித்து காட்டினார். அதனால ஞானம் செய்கிறார்கள். நாம் அதே போல செய்கிற போது வாழ்க்கை கிடைக்கும். அப்பதான் சுவாரஸ்யமாகும். இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிக்கிறது, ரொம்ப வெறுப்பு வருகிறது, என்னடா சொல்லி பசக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள் கொடுக்கிறது. புதிய புதிய விதத்தில் இந்த மனது பயன்படுத்தப்படுகிற போது சுவாரஸ்யமாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அதையெல்லாம் செய்கிற போது மிகப்பெரிய விதத்தில் நமக்கு பயிற்சி. 3வது பாருங்க, 3வது ஞானிகள் ஒரு திசையில் வருகிறார்கள். நம்ம ஒரு திசையில் வருவோம். ஒரு திசையில் வந்த பிறகு கடைசி என்ன சொல்லப்படுகிறது? அதே திசையில் போனார்கள் சொல்லப்படுகிறதா? வேறு வழியாக சென்றாங்க, வேறு வழியாக சென்றாங்க. கடவுளை பார்க்க போனோம்னா அதுக்கு நம்முடைய பாதை மாற வேண்டும். அதே பாதையில இருக்க பயணிக்கிறார். ஒருத்தர் கடவுளை பார்க்கிறார் சொன்னால் அதே பாதையில் இல்லை, மாறாது வேறு வழியாக, வேறு பாதை வழியாக நாம் பயணிக்கிறோம். அந்த பயணம் என்பது வேறு வகையில் இருக்கும்போது அந்த பயணம் ரொம்ப சிறப்பாக அருமையான அவர்களே. நாம் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது, கடவுளுக்கும் உலகத்துக்கு பணிவிடை செய்ய முடியாது. கடவுளை பார்க்க தயாரிக்கலாம். என்னுடைய பாதை என்பது வேறு வழியாக சொல்லலாம், மற்றவர்கள் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நான் வேறு வழியாக பார்த்தேன். அந்த ஞானிகளை வந்த பாதை வழியே வாங்க நம்ம சொல்றது யாரு? நீ போன பாதை வழியாக நடந்தது யாரு? ஏரோது சொல்லுறாரு. ஆனால் அவங்க யாரு? ஞானம் பெற்றவர்கள். அவங்க எப்படி வர முடியுங்களா? அந்த வழி வழியாக போகலே, அவர் வேறு வழியாக சொல்றாரு. அவங்க பக்கத்தில் இருக்க ஆளுங்க, அவங்களுடைய நட்பு ரொம்ப க்ளோஸாக இருக்குங்க. அந்த ஆளுங்க கூட தேடி இருக்கலாம், இல்லே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? என் வழி தனி வழி அப்படி சொல்லி கண்டிப்பாக சொல்லணும். இந்த வழி கிடையாது, நம்ம தனி வழி, என் வழி வேறு வழி என்பதெல்லாம் நம்ம சிறப்பாக கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவரை கண்ட பிறகு, அவரை பார்த்த பிறகு அதே வழியில் என்பது சிறப்பாக வராது. இன்றைக்கு அதற்கான முயற்சியில் கண்டிப்பாக பல ஞானிகள், அவங்க பார்ப்பதற்கு ஞானிகள் ஞானம் பெற்றவர்கள், அந்த தெளிவு. நாம் அந்த ஞானத்தை பெற வேண்டும், அந்த தெளிவை பெற வேண்டும். அந்த ஞானம் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். அது சிறப்பாக வந்துவிட்டு சொன்னால் ரொம்ப தெளிவாக வேண்டும். அந்த ஞானத்துக்காக நாம் அஞ்சாட வேண்டும். அவர் சொன்னார், எனக்கு ஞானம் வந்துங்க. எப்போ வந்து சேர்ந்துங்க? 1935ஆம் ஆண்டு வந்துச்சு. 1935ஆம் ஆண்டு எப்படி வந்துச்சு? எனக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா, திருமணமாக ஞானம் வந்தா என் மனைவி பேர் ஞானம் அப்படின்னா. அன்புத்தோடு இந்த ஞானம் என்பது சொன்னால் மிக சிறப்பான விதத்திலே நாம் கடவுளை சார்ந்தவர்களாக, கடவுளை தேடக்கூடியவர்களாக, கடவுள் பக்கமாக இருப்பதுதான் கண்டிப்பாக மாறும். ஞானிகள் மிக சிறப்பாக அதை புரிந்து நமக்கு ஞானத்தை தருகிறார்கள். ஒரு
உங்களிலே குறைவாக ஞானம் கொண்டிருப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்கட்டும். அவன் முகம் போனாமல் முகம் போனாத கடவுள், முகம் மகிழ்ச்சியோடு கடவுள். அவங்க யாருக்கெல்லாம் குறைவாக ஞானம் இருந்து தெரியும், அவங்க யாருக்கு கேட்கணுமோ கடவுள்கிட்ட கேட்கணும். உங்களிலே குறைவாக ஞானம் கொண்டிருப்போம். கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு. ஒரு சிலர் குறையா இருக்கு, ஒரு சிலர் குறையா இருக்கு, ஒரு சிலர் இல்லாமல் இருக்கு. அப்போ அவங்க அங்கே வேண்டணும், கடவுளை தான் கேட்கணும். அவர்களுக்கு குறைவாக ஞானம் கொண்டிருப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அவர் முகம் போனாமல் ஆதாரமாக தருவார். ஆகவே இன்றைக்கு ஞானத்தை பெறுவோம். ஞானிகள் திருவிழாவில் ஞானத்தை பெறுவோம், அந்த அறிவை பெறுவோம், அந்த கிளையை பெறுவோம். இந்த திருவிழா ஞானிகள் திருவிழா. அந்த ஞானிகள் மட்டுமல்ல, நமக்கும் ஞானிகள் திருவிழா. அர்த்தமுள்ளதாக அமைக்கும். அதற்காக நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு கொண்டாடுவோம். ஞானத்தை அதிகாலையிலே தேடுவோம். அதிகாலையிலே ஞானம் கிடைக்கிறது. 4 மணி நம்ம திருப்பணி வாரமே 4 மணிலிருந்து அந்த நல்ல நேரம், ரொம்ப சிறப்பான நேரம். அது ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் ஆஸ்பீசியஸ் டைம் என்று சொல்கிறார்கள். மங்களகரமான நேரம் என்று சொல்கிறார்கள். மங்களகரமான நேரம் அந்த 4:30 மணி, அது பிறகு திருப்பலி முடிவு வர அந்த நேரம், அந்த மங்களகரமான நேரம். நீங்கள் ஒருவேளை இதுவரை அந்த மங்களகரமான நேரத்தை ஒரு சிலர் பார்க்காமே இருக்கலாம். 6 மணிக்கு வர வச்சா 6 மணிக்கு வர வச்சா அந்த மங்களகரமான நேரம் கிடைச்சதே கிடையாது. 4 மணிலிருந்து 6 மணி வரை ஆஸ்பீசியஸ் மங்களகரமான 4 மணிக்கு எழுதி வேண்டாம், 5 மணிக்கு எழுதிச்சு 6 மணி வரை வழிபாட்டில் இருந்தாலே அந்த ஞானம் வரும். அதுக்கும் 6-5 எழுதி அவன் ஒன்று கிடைக்காது. அதுக்கு முன்னாடியே நம்ம தெளிவாக கடவுள் கொண்டாடுகிறது. ஞானம் கிடைக்கிறது. ஞானத்துக்கு நம்ம முயற்சி எடுக்கும். நீங்கள் பல நேரங்கள் குழப்பத்தில் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையோடு குழப்பத்தில் இருக்கலாம். ஞானம் இல்லாமல் தான், அறிவு இல்லாமல் தான், அல்லது ஞானம் வருவதற்கான காரியங்களை செய்ய முடியாமல் எதை எடுக்கணும் எதை செய்யக்கூடாது ஞானம் இல்லாத காரணம் தான். ஞானிகள் திருவிழாவிலே ஞானம் பெறுவோம். நம்முடைய வாழ்வு ஞானம் போற்றுகிற வாழ்வாக அமையும். ஆமாம், எழுந்து நம்முடைய நம்பிக்கை சத்தமாக பாடுவோம். I
வழிகாட்டும் நாயகனே என் இறைவா, மீட்பரை காண ஆவலோடு பயணத்தை மேற்கொண்ட 3 அரசர்களுக்கு விண்மீன் வழிகாட்டியது போல உன் திருமகனை முழுமையாக அறிந்து அவரின் சீடர்களாக வாழ துடிக்கும் எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் தங்கள் சொல், செயல் மற்றும் வாழ்வு வழியாக இயேசுவை நோக்கிய எமது பயணத்தில் விண்மீன்களாய் செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் என்று அமைத்த எம் இறைவா, நாங்கள் ஒரு சிறு வட்டத்துக்குள் அடங்கிவிடாமல் நீர் படைத்த இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோரையும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அரவணைத்து அவர்கள் வாழ்வாதாரங்களை உயரவும் நாங்கள் உழைத்திட நம் மனதினை வெற்றிட வேண்டிய வரங்களை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்தாலும் எம் தலைவா, பொருளாதார மாற்றங்களினால் ஏற்பட்டுள்ள போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொதுநலம் காத்திடவும், வறட்சியாலும் புயல்களாலும் நாள்தோறும் அவதிக்குள்ளாகிய விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய உதவிகள் விரைவில் அவர்களுக்கு முழுமையாக சென்றடையவும், அவர்களின் அகால மரணங்கள் தடுக்கப்படவும், மீண்டும் அவர்கள் பழைய வாழ்க்கை நிலைக்கு திரும்பிட உம் வரங்களை அருள்மாறி பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்தாலும் எம் இறைவா, வேற்று நாட்டிலான 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் இன்றைய சூழலில் இளைஞர்கள் தான் திருச்சபையில் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறைமகனின் உடனிருந்த உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், உடல் நலம் குன்றியோர் ஆகியோரை ஆதரித்து அவர்களுக்கு உமது அமைதியும் இரக்கத்தையும் நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே என்ற வேண்டுதல் அன்போடு தந்தல்மை என்று நாம் பாடியிருக்கிறோம். கேட்டிருக்கிறவை கடவுள் தராமல் இருப்பாராக. ஆண்டவரை தேடிவிடும் ஆசையாக இருக்கிறோமே, நமக்கு எந்த குறை வராது. கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், நாம் வரம் கேட்போம். நம் மனதில் இருக்கிற தேவைகளுக்காக ஆண்டவர் நோக்கி கொண்டாடும். குறிப்பாக விண்ணக ஒளியாக ஆண்டவரே எங்கள் முன் செல்லும் என்று நாம் மன்றாடுவோம். நட்சத்திரம் போல எங்கள் முன் செல்லும், விண்ணக ஒளியாக எங்கள் முன்னால் பயணம் செய்யும். அந்த ஒளியை நாங்கள் பார்த்து பயணிப்போம், அந்த ஒளியை பார்த்து நாங்கள் நடப்போம் என்ற மரத்தை கேட்போம். மனம் விரும்புகிற மன்றாட்டை இதை பார்த்து எடுத்து வைப்போம். பேரிறக்கமுள்ள இறைவா, இந்த இனிய தருணங்களே உங்களுடைய காட்சியை கண்ட மகிழ்ச்சி நாங்கள் இருக்கிறோம். இதை அனுபவம் பெற்றிருக்கிறோம். உம்மோடு இன்னும் நெருக்கமாக வாழ்வதற்கான பாடங்களை படித்திருக்கிறோம். இதெல்லாம் இறை அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எப்போதும் எங்கள் முன் செல்வதாக, உங்களுடைய தெய்வீக காட்சி
எங்கள் கண்முன்னாக எப்போதும் கிடைப்பதாக. அதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறாங்க. அதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறார். இந்த நாளில் கிடைத்த ஆசீர்வாதம், அருள்வாக்கு, ஆட்சிகள், ஆலோசனைகள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய விண்ணக ஒளியால் நாங்கள் பயன்படுத்தப்படுவோமாக, வழிநடத்தப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஏனெனில் பிறனக்காருக்கு ஒளியாகி கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை
என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மை அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாதாத்தன்மை மாட்சியாம் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியரில் அமரோர் தலைமை தாங்கோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து
இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநரை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்க அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்னது வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரிக்கும் முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்.
இதோ இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். நம்முடைய அரசராக இருக்கிறவர், நமக்கு அதிசயம் செய்யக்கூடியவராக இருக்கிறவர், நம் வாழ்வில் வழிகாட்டியாக இருக்கிறவர். இயேசுவை எப்போதும் என் முன்னால் சென்று என்னை வழிநடத்தும் என்று கேட்போம். ஞானிகளை வழிநடத்தியது போலும் என்னையும் வழிநடத்தும், எங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தும். ஒரு விண்மீனாக, நட்சத்திரமாக, விண்ணக பேரொழியாக எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி கேட்போம். உங்களுடைய வழிநடத்தில் தேவை என்று கேட்போம். ஆர்வமாக இந்த ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக நாம் கொண்டாடுவோம். இந்த மாதம் முழுவதுமாக, இந்த ஆண்டு முழுவதுமாக இயேசுவே எங்கள் முன்னால் செல்லும், முன்னால் ஒளியாக செல்லும், இருள் நிறைந்த பாதையிலே ஒளியாக செல்லும், பின்னர் ஒளியாக செல்லும், நட்சத்திரமாக விண்மீனாக சென்று எங்களை வழிநடத்தும், என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவருடைய தயவுக்காக கேட்போம், அவருடைய உதவிக்காக மன்றாடுவோம், அவருடைய கருணைக்காக கடவுளை நோக்கி மன்றாடுவோம். பின்னர் ஒளியாக இருக்கிற இந்த விண்ணக விருந்துகளை நாம் அவர்களுக்கு எழுதி வச்சோம்.
நன்றி நன்றி நல்ல தேவனே, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் காத்து எங்களுக்கு தேவையான கொடைகளை நிறைவாக தந்து இப்புதிய ஆண்டை எங்களுக்கு ஆசிராக கொடுத்த இறைவா உமக்கு நன்றி. வாழ்வளிக்கும் இறைவா, அன்பை வெளிப்படுத்த நிலை வாழ்வை மனிதனுக்கு போதிக்க இம்மண்ணிலே எளிமையாக்க பிறந்து ஒரு பிறப்பின் வாயிலாக எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்த இறைவா உமக்கு நன்றி. நன்மை புரியும் இறைவா, புனித மிக்கேல் அருள்தர் அன்பிய இறை மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வாய்ப்பளித்த இறைவா உமக்கு நன்றி. அந்த கடுப்பாக முன்னாடி
கூடாது. மாறி மாறி ஆட்டு வருகின்ற உரையாடு 2 வேளை செய்யணும். மறைக்கு வகுப்புகள் இங்கே நடைபெறுகின்றன. மறைக்கு வகுப்பு இன்னைக்கு காலை உணவு ஏற்கனவே முன்னாடியே வரலாற்று நிறைய மாற்றிருக்கு. ஆதிராக முன்னாடி கொஞ்சம் கடற்கவசம் கொண்டாடுறது அவருடைய முதலாம் வயசாக இதை கொடுத்துருவது ஆதிராக கொண்டாடுறது. அப்படி நன்றிகளை கைகட்டி பாராட்டுவார். அது மறைக்கு வகுப்பு இல்லைங்களா? மறைக்கு வகுப்பு எடுக்க நமக்குள்ள ஜனவரி 11ஆம் தேதி நம்முடைய துணை ஆசிரியர்களே தூய செபஸ்தியார் கவலைகளை கிடைக்கும் இது செபஸ்தியார் திருக்கோயிலில் நடைபெறுகிறது. ஆகிய இதை மக்கள் பங்கு ஜெபிக்க கேட்கிறேன். வருகிற சனிக்கிழமை ஜனவரி 11 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருக்கோயில் நடைபெறுகிறது. பங்கெடுக்க இதை ஆசிரியர் கேட்கிறேன். ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் விழா திருப்பலி நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு திருப்பலி பொங்கல் திருப்பலி காலை 7 மணிக்கு திருப்பலி திருக்குடும்ப சபையினர் அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டி செய்யவில்லை கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு என்ன செய்து யார் செய்யணும் என்பதெல்லாம் கேட்டு ரொம்ப சிறப்பாக தயார்படுத்த போது கேட்டுக்கிறேன். பொங்கல் திருப்பலி காலை ஜனவரி 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு நடைபெறும். இளைஞர்கள் அனைவரும் மக்களுக்கு போது கேட்டுக்கிறேன். ஆண்கள் எல்லாம் போன வருஷம் வேஸ்டிலாம் போட்டு எல்லாருக்கும் வேஸ்ட் கேட்டாங்க. அழகா பார்த்து என்ன தயாரிச்சிருக்காங்க. கட்டிக்கோ ஒட்டிக்கோ போல ஒட்டிக்கோ கட்டிக்கோ. அப்போ வேஸ்ட் இல்லாமல் பேண்ட் ஷர்ட்லாம் பார்க்க ஒரு சிலர் கலந்து நான் பேசிக்கிறேன். வேஸ்ட் கட்டி தமிழர் என்பதை நிரூபிக்கிறதுனால ஒட்டிக்கோ கட்டிக்கோ. உங்களுக்கு வேஸ்ட் கிட்ட தெரியாது தெரியுமா? அவன் அழகாக ஒரு பிராண்ட் உருவாக்கினான். என்ன பிராண்டு? ஒட்டிக்கோ கட்டிக்கோ. அப்போ அந்த இதை சிறப்பாக எல்லாம் சேர்ந்து தமிழர் பாரம்பரிய வந்து மிக சிறப்பாக அருமையாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 16-17 வியாழக்கிழமையில் நமது இணை பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழா 2 நாள் நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே 2 நாட்கள் திருவிழாவாக நாம் கொண்டாடி அந்த இணை பாதுகாவலரை நாம் மையப்படுத்துவோம். இளங்குளம் ஆசிரியர்களை கொண்டு மிக சிறப்பாக வழங்கப்படுகிறது. அது இளங்குளத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய மாற்றம். இளங்குளத்தின் பாதுகாவலில் அள்ளித்தரும் அற்புத கவியின் அரசி இளங்குளத்தின் இணை பாதுகாவலர் புனித அந்தோனியா. இளங்குளத்தின் சிறப்பு பாதுகாவலர் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். நாம் கொடுத்து வைக்கவில்லை. 4 பேர் கிடைக்க கொடுத்து வைக்கவில்லை. 4 பேர் நிறைய ஒவ்வொரு நாளும் சொல்கிற போதே அது மிகப்பெரிய சக்தி. வீட்டில் காலையில் சொன்னேன் அள்ளித்தர வயசு 6 மணி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அற்புதத்தை அரசி எல்லோருமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இணை பாதுகாவலர் புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் சிறப்பு பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்லுங்க. அது மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய வலிமை. 4 பேர் வச்சிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய வலிமையாக சக்தியாக ஆசிரியராக எங்களுக்கு இருக்கிறார்கள். ஆக நம்முடைய இடைப்பாளர்களை திருவிழா கொண்டாடுகிறோம். அந்த திருவிழாவிற்கு தாராளமாக நன்கொடை கொடுத்து நீங்கள் உதவி செய்ய கேட்கிறேன். அன்புகளை வழிபாட்டு ஆண்டு முழுவதுமான வாசல் குறிப்புகள் அடங்கிய புத்தகம் தயாரித்து அதனுடைய விலை 200 ரூபாய். தேவைப்படுவோர் பணம் செலுத்த நன்றி மொழி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கும் எப்பொழுதும் விண்ணக வழியால் நீர் எங்கள் முன் செல்லுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் இருக்கும் மறை நிகழ்வில் தூய்மையான உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
திருப்பலி நிறைவேறும்.